ஓம் சாந்தி. இனிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ நாம் புனித குரான் 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர் அந்த தலைப்பு கீழே 124வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். நபியே, விசுவாசம் கொண்டோரிடம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட 3000 மலக்குகளை கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று நீர் கூறியதையும் நினைவு கூர்வீராக. ஸோ இது குரானில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே மொட்டையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இது மூலமாக, ஹதீஸ் மூலமாக நபிகள் நாயகம் கொடுக்குற விளக்கத்தை வைத்து தான் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அதிலும் நிறைய தப்பாகவும் இருக்கும். பிற்காலத்தில் ஆக்சுவலாக குரானே நபி இறந்த பிறகு தான் குரானே எழுதப்படுது. ஸோ ஹதீஸும் அப்படி தான். ஸோ அது இதில் உள்ள விஷயங்கள் அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்லாவுக்கும் குரானுக்கும் மட்டும்தான் சம்மந்தம், ஹதீஸுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இதுவே முதல்ல ஜிப்ரேலுக்கும் இதுக்கும் சம்மந்தம், அல்லாவுக்கு இதுக்குமே சம்மந்தம் கிடையாது தான். பட் ஆனால் அவங்க அல்லாஹ் ஜிப்ரேலுக்கு சொல்லி அனுப்பிச்சது, ஜிப்ரேல் நபிக்கு சொன்னார், நபி மற்றவர்களுக்கு சொன்னாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து கடைசியாக அவர் இறந்த பிறகு எழுதுனாங்க. எல்லா மதமுமே இப்படி தான் இருக்கும். மதஸ்தாபகர்கள் இறந்த பிறகே புஸ்தக வடிவமே பெறும். ஏன் அப்படின்னா அந்த நேரம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த பூமியிலே இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா அவர் தான் கிறிஸ்தவ மதத்தின் முதல் ஆத்மாவே. மற்ற ஆத்மாவில் மேலே தான் இருக்கும், கடவுள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கும். இதை தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறது. எல்லா ஆத்மாவும் குட்டி குட்டி புள்ளியாக இருக்கும். இறைவன் இங்கே நட்சத்திரமாக இருக்கார். இவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவரும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ ஆத்மாக்கள் முதல்ல இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது அங்கே வருவதற்கு தகுதி பெற்றவர்கள் அங்கே வருவாங்க. அதில் ஆரம்பத்தில் எல்லோரும் வந்துட மாட்டாங்க. ரொம்ப தகுதி உள்ளவர்கள் தான் ஆரம்பத்தில் வருவாங்க. என்ன தகுதினா தூய்மை, பரிசுத்தம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையின் சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் பிறப்பாங்க. சக்தி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக பிறப்பாங்க. ஸோ இப்படி 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் பிறந்தவர்களும் மறுஜென்மத்தில் வருவார்கள். அதனால தான் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. அடுத்தது மறுஜென்மம் எடுத்து இதே பூமி நரகமாகும்போது நரகத்திலும் வராங்க. ஸோ மனிதர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் சொர்க்கம் வேறு இடம், நரகம் வேறு இடம்ன்ட்டு இந்த ஒரே இடத்த 2 இடமா மாற்றி விட்டாங்க. ஆனால் காலம்தான் வேறு இல்லையா? இப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நரகம் எங்கேயோ இருக்குது, இறந்தால் நரகத்துக்கு போவாங்க, இல்லை சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே மறுஜன்மம் எடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இங்கே தான் மறுஜன்மம் எடுக்கிறாங்கன்னா அப்போ இது தானே ஒன்று சொர்க்கமாக இருக்கணும், இல்லை நரகமாக இருக்கணும். ஸோ இந்துக்களுக்கே அந்த தெளிவு இல்லாத பொழுது மறுஜன்மம் பற்றிய ஞானமே இல்லாத மற்றவர்களுக்கு இந்த தெளிவு இல்லாதது ஆச்சரியம் கிடையாது. ஸோ சொர்க்கம், ஸோ கடைசியில் தான் உலகம் அழியுது, அப்போ தான் கடவுள் எழுப்புறார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அப்படியே அனுப்பிச்சிட வேண்டியது தானே. சொர்க்கம்னு வேறு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அப்பயே அனுப்பிச்சிட வேண்டியது தானே. எதுக்கு வேஸ்ட்டாக தூங்க போட்டுட்டு இருக்கணும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நரகம்னு ஒரு இடம் ஏற்கனவே இருக்குதுன்னா இறக்குறவங்களாம் அப்பப்போ அனுப்ப வேண்டியது தானே. அதான் மறுஜன்மம் தான் இல்லையே. அப்போ அதை யோசிக்கணும். அப்போ கடைசியில் தான் நடக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்தது இதே உலகம் சொர்க்கம் ஆக்கப்படுது. ஸோ சொர்க்கம் ஆகிற வரைக்கும் சொர்க்கம் கிடையாது. அதனால தான் இன்னொன்று அவங்க சொல்கிறது எல்லாமே இந்த கடைசி 100 வருடத்தில் நடக்கிற விஷயம். மற்றபடி எந்த மதமாக இருந்தாலும் மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். இல்லை எங்கள் மதத்தில் கிடையாது, உங்கள் மதத்தில் கிடையாதுன்றதுக்காக சூரியன் மேற்கில் உதிக்காது. உண்மை ஒன்று தான் இல்லையா? ஆனால் எல்லா மதத்துலையும் இருக்குது. ஆனால் நேரடியாக சொல்லப்படலை, மறைச்சி சொன்னதுனால எல்லோருக்கும் இது புரியாது. நமக்குமே இறைவனே இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் தெரியுது, இல்லாட்டினா நமக்கும் தெரியாது தான். சரி, இப்போ
இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயம் இருக்கு இல்லையா, வானத்திலிருந்து 3000 மலக்குகளை கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செஞ்சது உங்களுக்கு போதாதா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்ட்டு. ஸோ இது 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 வந்து பைபிளில் வரும் இந்த கதை. அது எப்படி வரும்னா, அங்கே சண்டையாக வராது. மேபி இதே கதை இப்போ நம்ம பைபிளும் அப்படியே பேரலாக படிச்சுட்டு தான் இருக்கிறோம். மேபி இந்த கதை அதில் வந்தாலும் வரலாம். பட் இதோட கொஞ்சம் ஒத்து போகிற ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியை இங்கே வந்து நபின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசியை வந்து கொலை பண்ணுறதுக்காக ராஜா வரான். அதாவது நிறைய பேரை அனுப்புகிறான் ராஜா. எல்லோரும் வராங்க, குதிரை சத்தம்லாம் கேட்குது. அந்த தீர்க்கதரிசியோடைய வேலைக்காரன் வெளியில் பார்த்துட்டு பதறிட்டு போயிட்டு உள்ளே போய் சொல்கிறான், ஐயோ நம்மளை கொல்ல வராங்க, நம்ம தப்பிக்கவே முடியாது, அதுவும் காலாங்காத்தால் எழுந்திரிச்ச உடனே அப்படின்ட்டு பதறான். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், பயப்படாத, திடன் கொல்லு, திடமாயிரு, பயப்படாத, கடவுளே இவனுடைய கண்ணை தெற அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தா இதை விட பெரிய கூட்டம் நமக்கு பின்னாடி இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. எங்கள் பின்னாடி என்ன இருக்குது, யாரும் இல்லையே அப்படின்றான். அப்போ தான் கடவுளே இவனுடைய கண்ணை தெற அப்படின்னானே. திரும்பி பார்த்தா 5000 பேர் குதிரையில் நெருப்பு வாளோடு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவும் நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ஆனால் ஒரே கதை தான் எல்லா மதத்திலும் இருக்கும், இந்து மதம் உட்பட. அதை தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது சொல்லும்போது உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கடவுளுடைய வழி சண்டை போடுற வழி கிடையாது. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் இல்லையா. சண்டை போடுறதா இருந்தால் ஆள் சேர்த்துட்டு போய் சண்டை எல்லாம் போடுவாங்க. அப்போ மனிதனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லையா, எல்லா மதத்தினருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை. கூட்டமாக இருக்கணும், நம்ம ஆளில் யாராவது கையை வச்சா நம்ம கும்பலாக போய் அவனை அட்டாக் பண்ணணும். ஆனால் பண்ணால் என்ன ஆகுன்றது இலங்கையில் பார்த்தோம், பாலஸ்தீனில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் இப்படி கும்பல் சேர்ந்து வன்முறை கையில் எடுக்கிறது கடவுளுடைய வழி கிடையாது, அது சாத்தானுடைய வழி. ஆனால் கடவுளுடைய வழியாக கீதையில் போட்டிருக்கோம், அது எல்லா மதத்துலேயும் வந்துடுச்சு அப்படியே. அதுதான் பிரச்சனை. எதுவுமே கடவுள் எழுதிய மதங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது, எந்த வேதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுள் இறுதியில் தான் வர்றார், டைரெக்டாக வந்து அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வரலைன்னா அவரை நம்ம வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கிட்ட மட்டுமே இந்த ஞானம் இருக்குது, அல்லாவின் ஞானம் அவருக்கு மட்டுமே தெரியும். அப்படின்னாலே என்ன அர்த்தம், இது வரைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே மனித வழி. அல்லாஹ் கடவுள் சத்தியமானவர், காட் இஸ் ட்ரூத் அப்படின்னாலே என்ன அர்த்தம், மற்றவங்க எல்லாருமே பொய் சொல்கிறவங்கன்னு தான் அர்த்தம். தெரிஞ்சு இல்லை, தெரியாமலே. அவங்களுக்கு உண்மை தெரியாது, அதனால் வாயிலிருந்து வர்றது பொய்யாக தான் இருக்கும். இப்போ இங்கே சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, நம்ம நேற்றே கூட சொல்லியிருப்போம் இல்லையா, பாண்டவர்கள் கௌரவர்களில் வந்து கௌரவர்களுக்கிட்ட தான் கிருஷ்ணருடைய படை ஃபுல்லாக கொடுத்துடுவாங்க. பாண்டவர்கள்கிட்ட வெறும் கிருஷ்ணர் மட்டும்தான் இருப்பார். கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் வெற்றி. பாண்டவர்கள் வெறும் 5 பேர் தான், அவங்க பக்கம் பெரிய படை இருக்கும். ஸோ இதுதான் திரும்ப திரும்ப குரான் பைபிளில் வெவ்வேறு கதையாக காட்டியிருப்பாங்க. கம்மியான இருக்கிற சொற்பமான மனிதர்களை வைத்து ஒரு பெரும் திரளான படையை வென்றார்கள் அப்படின்ட்டு. கடவுள் நம்மளை அடிச்சுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல, அவங்க அடிச்சுக்குவாங்க, மனிதர்கள் அடிச்சுக்குவாங்க. அமெரிக்கா, ரஷ்யா இவங்க சேர்ந்து உலகத்தை அழிக்கிற வேலையை ஜோராக பண்ணுவாங்க. நாம் பாட்டுக்கு இறைவன் நினைவில் இருக்க வேண்டியது தான். இறைவன் இப்போ தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு, செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவர் நம்மளை மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரல, இருந்தாலும் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா உடல் இல்லாமல் அவராலையும் பேச முடியாது. ஸோ வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு கொடுக்குற நாம தான் உண்மையான இறை தூதர்கள். இதுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இறைவன் யாரையும் மேலேருந்து அனுப்புறதில்லை. தானாகவே சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் தானாகவே அந்தந்த நேரத்தில் வந்து பிறவி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு மதமும் வரும்போது, இப்போ கிறிஸ்தவ மதம் வரணும்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்தாத்மா, இது மரத்தை தலைகீழே கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு கிளை இருக்கும். ஸோ கிறிஸ்துவ மதத்தின் கிளை இதுன்னா அது முன்னாடி கிறிஸ்து ஆத்மா இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கணிசமான மக்கள் வந்த பிறகு தான் பைபிள் எழுதப்படும். ஏன் ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றி என்ன பிரயோஜனம்?
படிக்கிறதுக்கு ஆள் இல்லாதப்போ அந்த புஸ்தகத்தை எழுதி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால தான் எல்லா மதங்களும் பிற்காலத்தில் எழுதப்படுது. ஆனாலும் அது கடவுளுடைய ஞானம் கிடையாது. பட் அவங்க சொன்னதுமே இங்கே வந்து மாறி தான் வரும். ஏன்னா பல வருடங்கள் கழித்து எழுதப்படுது. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் வந்து நாம் மற்றவர்களோட சண்டை போடுறத கடவுள் சொல்லிக் கொடுக்கல. இல்லை அப்படி ஒரு சண்டை நடக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களா. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமா சண்டை நடக்கும்? அப்படி உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? எப்பயாவது இல்லையா? ஆனால் இதில் அப்படி காட்டியிருப்பாங்க. பைபிளையும் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, இறைவனுடைய ஞானத்தை இப்போ எடுக்கிறாங்க இல்லையா, எடுக்காதவர்கள் அவங்க வந்து மனித வழிப்படி நடந்து தன்னைத்தானே அழித்து கொள்வார்கள். ஸோ இறைவனுடைய வழிப்படி நடக்கிற நமக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி? எல்லாமே உடம்பை விட்டு வெளில போய் தான் ஆகணும். அணுகுண்டு போட்டால் கடவுளுடைய ஞானம் கேட்குறவங்க மட்டும் அப்படியே இருக்க போகிறதில்ல. ஆனால் என்ன, கடவுளுடைய ஞானம் கேட்குறவங்க ஏற்கனவே இறைவன் நினைவிலிருந்து அதுக்கு முன்னாடியே உயிர் பிரிஞ்சிடும், கடவுள்கிட்ட போயிடும். இந்த பூமி சொர்க்கம் ஆகிறதுக்கு தான் இந்த உலக அழிவே, உலகம் புதுப்பிக்கப்படுது. ஸோ அப்போ உலகத்தில் எங்கே இருக்கிற தங்கமெல்லாம் பாரதத்தில் அப்படி அடிச்சுட்டு வரும் கடல். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இயற்கை சீற்றம் கற்பனை கெட்டாத நடக்கும். அப்படியே உலகமே தலைகீழாக மாறுற மாதிரி நடக்கும். ஸோ அப்போ தான் அந்த இப்போ காலியாக இருக்கிற சுரங்கங்கள்லாம் நிரம்பி இருக்கும். அப்படியே மேலே இருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. கஷ்டப்பட்டு கீழே போய் இப்போ சுரங்கத்துலேருந்து எடுக்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்காது. தங்க செங்கற்களால் வீடு கட்டுவாங்க. அப்போ இவ்வளோ செல்வம் இருக்கும்னு பாருங்கள். ஸோ இது இறைவனுடைய வழிப்படி இறைவன் நினைவில் இருந்து நம்ம ஆத்மான்னு வந்து இறைவனை நினைக்கணும். இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. ஏன்னா இந்த 5 விகாரத்தினால தான் அனைத்தையும் இழக்கிறோம். சொர்க்கமாக கடவுள் படைத்தாரே, அந்த உலகத்தை இன்றைக்கி நரகமாக இன்றைக்கி மாற்றி வச்சதுக்கு காரணம் அதுதான். இயற்கை சீற்றம், குடும்பத்தில் பிரச்சனை, நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை, விதவிதமான நோய்கள், எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 விகாரத்தின் வசப்பட்டு நம்ம செய்த பாவங்கள் தான். சொர்க்கத்தில் இந்த பாவம் செய்ய மாட்டோம். அங்கே இருந்த நாமே தான் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வந்திருக்கிறோம். அங்கே எப்படி அது சாத்தியம்னா, இயல்பாகவே ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இதுதான் காலச்சக்கரம். ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை ஆத்ம உணர்வில் வர வச்சு அனுப்புவார். ஏன்னா அடுத்த ஜென்மத்துக்கு அந்த குணம் தான் எடுத்துகிட்டு போவோம். அங்கே இயல்பாகவே இந்த ஞானத்தை கேட்டவர்கள் மட்டுமே, கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் மட்டுமே ஆரம்பத்தில் வருவாங்க. கேட்டும் அந்தளவுக்கு மாற்றலைன்னா நடுவில் அந்த மாதிரி வருவாங்க. ஆனாலும் அவங்களை கெடுக்கக்கூடிய எதுவுமே அங்கே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் கெடுக்கிறதுக்கு பெரும்பங்கு வகிக்குது. இந்த மாதிரி குப்பையெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ அதனால் யாருமே கெட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாலும் காமம், காதல் எதுவுமே இருக்காது. அது சின்ன சலனம் கூட இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலே தவிர காமத்தினால் கிடையாது. ஸோ அதனால தான் அவங்களை இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்த அனைவரும் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் கடவுள் கிடையாது. அப்படி பரிசுத்தமாக அவர்களை ஆக்கிறதுக்கான வழியை சொல்பவர் தான் கடவுள். அவர் தான் கடைசியில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த ஞானத்தை எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் வராங்கன்னா என்ன அர்த்தம்? 33 கோடி பேர் இப்போ இந்த ஞானத்தை எடுப்பாங்க. மக்கள் தொகை 1000 கோடி. 1000 கோடி எங்கே? 33 கோடி எங்கே? அந்த 33 கோடியில் சும்மா அப்படி ஸ்லைட்டாக எடுத்தவங்களாம் வந்துடுவாங்க. ஆனால் பக்காவாக எடுத்து ஃபாலோ பண்ணவங்க பார்த்திங்கன்னா 16,108 பேர் தான். ஸோ அந்த 16,108 பேர் எப்படி மனைவி கணவனே நினச்சிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இறைவன் நினைவிலே இருப்பாங்க. புதுசாக திருமணமான மனைவியோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோ கணவனே நினைப்பா இல்லையா. ஆனால் இன்றைக்கி உலகம் மோசமாயிடுச்சு. அதனால் இந்த உதாரணம் கூட சொல்ல முடியல, எல்லாம் கள்ளக்காதல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி இறைவனே நினைக்கிறதுனால நாம் தான் இறைவனுடைய மனைவி சீதைகள் ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனே தவிர ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டே எவனும் அலையில. ஸோ அந்த ராவணனை தான் சாத்தான், மாயா அப்படிலாம் சொல்லுது. அது நமக்குள்ளே இருக்குதே தவிர வெளியில் யாரும் கிடையாது. அதை அழிக்கணும் அப்படின்னா இறைவன் நினைவில் இருக்கணும். பிறரை ஆத்மான் பார்க்கறதுக்கான சக்தி நமக்கு இப்போ இல்லை. அந்த சக்தியை நிரப்புறதுக்கு தான் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. அதை தான் அல்ல நேரடியாக உங்ககிட்ட பேசுகிறது. எந்த குழப்பமும் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3000 மலக்குகள் அப்படின்னா ஃபரிஸ்தாக்கள் அப்படின்னு பிரம்மகுமாரிகளில் சொல்லுவோம். அதாவது ஏஞ்சல்ஸ்னு கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. மேலேருந்து வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் மேலேருந்தெல்லாம் வரல. இங்கே நாம் இறைவன் நினைவிலே இருந்து சரீரத்தை விடும்போது, ஆக்சுவலாக உடம்புல இருந்துக்கிட்டே அந்த பயிற்சி தான் பண்ணுவோம். ஒளி உடலில் இருந்துக்கிட்டு அந்த ஏஞ்சல் உடல், நமக்கே அந்த ஒளி உடல் இருக்கும், சூக்ஷ்ம உடல்னுவாங்க. அந்த உடலில் இருந்து இந்த பூமிக்கு மேலே சூக்ஷ்மலோகம்னு ஒன்று இருக்கும், ஒளி உலகம். அங்கேருந்து இது எல்லாமே புத்தினால் நம்ம பண்ணுறது தான். அங்கேருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறோம். இப்போ பாலஸ்தீன் எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் அமைதியாகணுன்ற அந்த எண்ணம் வைக்கிறது. அவங்க புத்தி முதல்ல வேலை செய்யணும் இல்லையா? அவன் பாட்டுக்கு இவன் கத்தி எடுக்கிறான் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு புத்தி பூட்டை திறக்கும்போது நாம் இந்த பாவம் செஞ்சதுனால தான் இது நடக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தது அவங்களுக்கு எப்படி இறைவன் புரிய வைப்பாரோ அப்படி புரிய வைப்பார். மேபி குரல் கேட்கலாம், காட்சி கிடைக்கலாம். இப்போ நம்ம எப்படி புத்தினால் அவங்க எமர்ஜ் பண்ணி இங்கே சக்தி கொடுக்குறோமோ அதேமாதிரி அவங்க கண்ணு முன்னாடி நம்ம இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், அவங்க பாஷை பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கடவுளுடைய திருவிளையாடல்கள் நடக்கும் அந்த ஒளி உடலை வச்சு. ஸோ கடைசியில் உடலை விட்டு நிஜமாலவே உயிர் பிரியும் போது மேலே போக முடியாது. ஏன்னா கடைசியில் உலகம் அழியும் போது தான் போக முடியும். ஸோ அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம் பரிசுத்தமாக இருந்தால். இல்லாட்டினா கீழே பேயாக அலைஞ்சிட்டு இருப்போம். இல்லாட்டினா தாயின் கர்ப்பத்தில் போய் பிறந்து அபாஷன் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து. இப்போ எல்லாம் தானே நடந்துகிட்ருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ ஹாஸ்பிட்டல் போயே இப்படி நடக்குது, கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டலாக இருக்காது. அப்போ என்ன ஆகும்? அதுதான் தண்டனை. கர்ப்பத்தில் தான் தண்டனையே கிடைக்கும். ஸோ அப்போ நிறைய அந்த இவங்க சொல்கிற மலக்குகளாக நாம் தான் இருப்போம். ஸோ அப்படி இங்கே வரதெல்லாம் இறைவனுடைய செய்தியை கொடுக்கறதுக்கு வரும். உலகத்தை அழிக்கிற சண்டையை கற்றுக் கொடுக்க வரல. ஆனால் இங்கே எப்படி போட்டாங்கன்னா இது இந்த சண்டை ஆக்சுவலாக இங்கே நடக்கிற சண்டை நமக்குள்ளே இருக்கிற சாத்தான் அழிக்கிற சண்டை, மனிதர்கள் அழிக்கிற சண்டை கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் புரியும். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே உண்மையாகவும் இருக்காது, ஸ்லைட்டாக அங்கங்கே இருக்கும். அதை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ இங்கே கதைப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இத்தனை பேர் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க, நாம் எதுக்கு மனிதர்களை கண்டு பயப்படணும்? இதுதான் பேஸ் இல்லையா? ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நடந்திருக்குது. அங்கே கம்மியானவர்கள் இருக்கிறாங்க. பைபிள் அடுத்தடுத்து ஒவ்வொரு கதையிலையும் இப்படி தான் இருக்கும். கம்மியானவர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வந்தவர்களை இவங்க வென்று இருப்பாங்க. ஏன்னா கடவுள் இவங்க பக்கம் இருப்பார். ஸோ கடவுள் இந்த இப்படிலாம் சைடெல்லாம் எடுக்க மாட்டார். கடவுளுக்கு எல்லாரும் ஒன்று தான். இங்கே என்னென்னா கடவுளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே பாதுகாப்பு பண்ணிக்கிறீங்க. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்காரத்தில் விழும்போது தான் நீங்கள் மாட்டுவீங்க. அதில் விழவே இல்லைன்னா மாட்ட மாட்டீங்க. ஸோ அந்த ஞானத்தை கடவுள் கற்றுக் கொடுக்குறார். சரி, 125. ஆம், நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாவுக்கு பயந்தும் கொள்வீர்களானால் அந்நேரத்திலேயே உங்களிடம் உங்களை தாக்க அவர்கள் வந்தபோதிலும் 3000 என்ன போர்க்குறிகள் கொண்டவர்களான மலக்குகளில் 5000 கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு போட்டிருக்குது. இங்கே பாருங்கள், பொறுமையுடன் இருந்து பயந்தும் கொள்வீர்களானால் இல்லையா? இங்கே சண்டை போடுறவங்க எப்படி பொறுமையாக இருப்பாங்க? பயந்தால் முதல்ல சண்டை போட முடியுமா? ஸோ இதை யோசிக்கணும் நாம். ஸோ இது கத்தி எடுத்து போடுற வன்முறை சண்டை பற்றிய விஷயம் கிடையாது, சாத்தானை அழிக்கிற விஷயங்கள் தான் இது. அப்போ உங்களை தாக்க வராங்க அப்படின்னா இங்கே தாக்குறதுன்னு இவங்க ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்நேரத்திலேயே உங்களிடம் அவர்கள் வந்த போதிலும் இன்னும் நிறைய பேரை வச்சு உதவி செய்வார் அப்படின்னு போட்டிருக்குது. இது என்ன அப்படின்னா, இதுவரைக்கு மதங்கள் போதித்ததுக்கு நேர்மாறான விஷயம் கடவுள் போதிக்கிறது. அமைதியாக பைபிளில் இருக்குது, ஒரு கன்னத்தை காட்டினால் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்ட்டு இருக்குது. பட் ஆனால் பழைய ஏற்பாட்டில் நேர்மாறாக இருக்கும். ஆனால் அதை இயேசு சொன்னாரே தவிர ஃபாலோ பண்ணாரா அப்படின்னா அவரே அடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் புரிஞ்சுக்கணும். இது யாரும் அப்படியே பிறக்கும்போது அப்படியே பரிசுத்தமாக பிறந்தது அந்த கதையே கிடையாது. பைபிளில் ஒவ்வொரு கதையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லவனாக இருப்பான், கெட்டவனாக மாறுவான், கடைசியில் கொடூரமாக இறப்பான். இப்படி தான் இருக்கும். அதுதான் மெசேஜ்.
இல்லை, சொர்க்கத்தில் நாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம் எல்லாருமே. சொர்க்கத்துக்கு வராட்டினா கூட முதலாக ஜென்மம் எடுக்கும்போது எல்லா மதத்தினருமே ஆரம்பத்தில் பரிசுத்தமாக தான் இருப்பாங்க. அப்படியே போக 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 மறுஜென்மம் எடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆத்மாவுடைய விஷயத்தை அவங்க உடலின் விஷயமாக காட்டிட்டாங்க. ஆத்மா பல ஜென்மம் எடுத்து பண்ணுறத உடம்பு ஒரே ஜென்மத்தில் பண்ண மாதிரி அதில் காட்டிடுறாங்க. ஸோ இங்கே என்னென்னா, உங்களுக்கு எதிராக அநீதி நடக்கும், அமைதியாக இருக்கணும். அதேமாரி காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக, அதுக்கு தான் இதை தியாக தபஸ் அப்படின்வாங்க. தியாகம், தபஸ்யானா யோகம். யோகம்னா இறைவனை நினச்சிட்டு இருக்கிறது, கூடவே தியாகம். இங்கே யோகத்தில் இருப்பதே அனைத்தையும் இழப்பதற்கு உங்களை தயார்படுத்த தான். ஏன்னா இந்த உடலையும் விட்டுட்டு தான் நீங்கள் மேலே போய் ஆகணும். உடல் உணர்வோ, ஜாதி உணர்வோ, மத உணர்வோ, குடும்ப உணர்வோ, தேசப்பற்றோ எது இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதுக்கு தான் உடல் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை மட்டும் நினைக்கணும் அப்படின்றது தான் கீதையில் மெசேஜாகவே இருக்கும். ஸோ அதில் நேரடியாக இருக்குது. பட் என்ன, கிருஷ்ணர் சொன்னதாக போட்டதுனால அங்கேயும் தப்பாயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே யுத்தம் காமத்தோடு, கோபத்தோடு, பற்றோடு, பேராசையோடு, அகங்காரத்தோடு. குறிப்பாக இந்த பற்று இருக்குது பார்த்தீங்களா, குழந்தை மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே. இவங்களும் இல்லைன்னா நம்மளை யார் பாதுகாப்பா? அதுக்கு தான் சொல்லப்படுது. இங்கே 5000 மலக்குகளை வச்சு காப்பாற்றுவார். ஆனால் கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறார், இது இதில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த யுத்தம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக இங்கே காமம் இருக்கக்கூடாது. திருமணம் ஆனாலும் சரி, ஆகலைன்னா பண்ணாமலே இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா பற்று இதெல்லாம் வேறு வந்துடும். அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மெயினாக திருமணம் பண்ணுறது ஒன்று காமம், இன்னொன்று நமக்கு பின்னாடி வயசான காலத்தில் பார்த்துக்க ஒருத்தர் வேணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, என்ன கேரண்டி வயதான காலத்தில் அவங்க உங்களை பார்த்துக்குவாங்கன்ட்டு? அது வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு என்ன கேரண்டி? அல்லது உங்களை விட அவங்க சீரியஸ் ஆக மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? அப்போ உங்களை யார் பார்த்துக்குவா? இப்போ சமீபமாக ஒரு நியூஸ் வந்துச்சுல, ஒரு வயோதிகர் அவங்க மனைவியை கத்தியால் வெட்டுறார், பார்த்துக்க முடியலன்ட்டு. கண்ணும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு கத்தி எடுத்து வெட்டிட்டார். ஆனால் இந்த உறவே இல்லைன்னா நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல, எவ்வளோ மன வலி இருந்திருக்கும். ஜெயிலில் போய் இதே சிந்தனை, எதுக்குடா வாழ்ந்தோன்னு தோணும். கடவுளுடைய வழி கிடைக்காததுனால மனிதர்கள் எப்படி மாறிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். அடுத்தது எங்கே பார்த்தாலும் கள்ள தொடர்பு, இந்த மாதிரி தொல்லையெல்லாம் கூட. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அகோரி கலையரசன் வைரல் ஆனது காரணம் இதெல்லாம் கடவுளுடைய எச்சரிக்கை. திருமணம் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு தோணும், அப்போ நாளைக்கு எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட பார்த்துக்க யார்? கடவுள் சொல்கிறார், நான் கேரண்டி கொடுக்குறேன். அப்படி ஒரு நிலை உனக்கு வந்தால் உன் உடம்பிலே நான் பிரவேசமாகி உன் உடம்பை பயன்படுத்தியே உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்ற. வேறு யாரோ சமைச்சிட்டு போன மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகுன்ற கேரண்டி கொடுக்குறார். ஆனால் இதுக்கு தான் தைரியம் வைக்கணும். கத்தி எடுத்துகிட்டு கும்பலோடு போய் வெட்டுறதுக்கு தைரியம் கிடையாது. இப்படி தனியாக இறைவன் வழிப்படி தூய்மையாக இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். ஒரு முஸ்லீம் சகோதரி சொன்னாங்க, ஐயோ இது ரொம்ப கடினமாக இருக்குது பிரதர், ஐயோயோ காமத்தை விடணுன்றாங்க, கரிமீனை விடணுன்றாங்க, ஐயோ இது முடியாது. அதுக்கு தான் தைரியம் வேணும், அதுக்கு தான் நம்பிக்கை வேணும் கடவுள் மேலே. இல்லை மற்றபடி நீங்கள் வாழற வாழ்க்கைக்கு கடவுளே நம்பாட்டினாலும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இங்கே தெளிவாக தெரியுது என்னென்ன நடக்கும்னு. அதுக்காக நீங்கள் அனைத்தையும் விட்டு இறைவனை பிடிக்கணும். இங்கே தான் உங்களுடைய நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வைக்கிறவங்க தான் இங்கே ஜெயிப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறார் கடவுள். இதில் இன்னொரு உதாரணம், நிஜ உதாரணம் சொல்கிறேன். இதில் 5000 பேரை 3000 பேரை கொண்டு உதவி செஞ்சது போதாதா அப்படின்னு அந்த கதையுடைய டீட்டெயில் தெரியல. பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லையா? ஆனால் நிஜத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் தான் வரார். இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் தான் இது நடந்தது. முஸ்லீம்கள் நிறைய இருக்கிற இடத்துல தான் கடவுளே வந்தது. ஸோ அப்போ அங்கே முஸ்லீம் தீவிரவாதிகள் அவங்க கூலிப்படையை ஏவி இந்த பிரம்மாவை கொலை பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நிறைய பேர் இதில் வர ஆரம்பித்தாங்க. காட்சி கிடச்சே வந்தாங்க, பொய்யெல்லாம் சொல்லலை.
நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவரை கொன்னுடணும், அவங்க வந்து ஏதோ மனுஷன்தான் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ள கடவுள் வந்து பேசுகிறாருன்றது தெரியாது, ஏன்னா சாதாரண மனிதனாக தான் இருப்பார். ஆனால் அவர் எதுவும் பண்ணல, அவர் உடலில் வந்து சிவன் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கார் பிரம்மா, அவரை தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் சொல்லப்படுறது. தேக உணர்வில் இருக்கிறதுனால மண்ணிலிருந்து எழுப்பினார் ஆதாமை அப்படின்னு சொல்கிறது. தேகம்ன்ற மண்ணுன்ற உணர்வில் இருக்கிறவங்கள ஆத்மான்ற உணர்வுக்கு எழுப்புறாருன்றது தான் உண்மையான அர்த்தம். ஸோ அப்போ அவர் பட்டுக்கு இறைவன் நினைவில் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கார். பின்னாடி இருந்து வந்து வெட்டுறதுக்கு வரோம், அப்படியே சல்லுன்னு ஒரு ஒலி அடிக்குது கண்ணில், அப்படியே அலறி அடிச்சுட்டு அப்படியே கத்தி கீழே போட்டு விழறான். அப்புறம் தான் பிரம்மா, நிறைய பேர் வந்துடுறாங்க, வந்து அவரை பிடிக்கிறாங்க. பிரம்மா எழுந்திரிச்சு அவரை ஒன்றும் பண்ணாதீங்க, போலீஸ்லாம் கொடுக்காதீங்க, சாப்பாடு போட்டு அனுப்புங்கன்ட்டார். அதுக்கப்புறம் அவரும் பிரம்மகுமாரி ஆகிட்டார். ஸோ கடவுள் கேரண்டி கொடுக்குற இதெல்லாம் எப்போ உங்களுக்கு இந்த பாதுகாப்பு என் நினைவில் இருந்தால், இறைவனுடைய நினைவிலே இருந்தால் அந்த பாதுகாப்பு. கடைசியில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயப்படாதீங்கன்றார். இயற்கை சீற்றத்தில் சிக்கலாம், எங்கே வேணாலும் சிக்கலாம், ஆனால் என் நினைவில் இருந்தால் நான் உங்கள் கூட இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றார். ஸோ அதுதான் கீதையில் அர்ஜுனனை வந்து ஒருத்தன் அப்படியே ஜெயத்ரதன் ஒருத்தன் வந்து அப்படியே பராக்கு கட்டி வேறு பக்கம் அழைச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அர்ஜுனன் இருக்கிற வரைக்கும் தர்மர் யாரும் நெருங்க முடியல, தர்மர் தான் ராஜா, ஹெட்டு. ஸோ அவரை கொலை பண்ணிட்டா அல்லது சிறைப்பிடிச்சிட்டா ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்ஜுனனை ஒருத்தன் தேவையில்லாமல் ஏதோ ட்ரிகர் பண்ணுவான், அவனை துரத்திட்டே அர்ஜுனன் போயிடுவான். அப்போ எல்லோரும் அர்ஜுனன் எங்கன்னு கேட்பாங்க. அப்போ யாரோ சொல்லுவாங்க, அர்ஜுனனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் தான் தேரோட்டி. ஸோ அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கும், தர்மம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இங்கே அதான் சிவனுக்கு பதில் அங்கே கிருஷ்ணருடைய மகிமை போட்டாங்க. இதே தான் பைபிளில் அந்த மகிமையை தூக்கி இயேசுக்கு போட்டாங்க, பரமபிதாவுடைய மகிமையை தூக்கி. சரி, 126. உங்களுக்கு ஒரு நன்மாராயமாகவும் இதை கொண்டு உங்களுடைய இதயங்கள் திருப்தி அடைவதற்காகவுமே தவிர அல்லாஹ் இதை ஆக்கவில்லை. இன்னும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோனாகிய அல்லாவிடமிருந்தே தவிர இவ்வுதவி இல்லை, உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்னென்னா, உங்களுடைய இதயங்கள் திருப்தி அடைவதற்காகத்தான் இது நடந்தது அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா, ஒரு நிச்சய புத்தி வரணும் இல்லையா, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லை. ஸோ கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கிள் நடக்கும். இயேசு வந்து ஏதோ கொஞ்சம் மீனை வச்சு நிறைய பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார், அப்பயும் அது தீரலை. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணதாக காட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கே பிரம்மகுமாரிகள் என்ன நடக்குன்னா, காலைல 2 to 5 இறைவனை நினைக்கணும் எழுந்திரிச்சு உட்காந்து. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக, அதாவது அவங்க 2 to 5 பண்ணால் பெட்டர். பட் வேலைக்கு போகும்போது அந்த டயர்டாக இருக்குன்னா கம்பல்சரி 4 to 5 பண்ணுவாங்க, 4 to 4:45. ஸோ அதுதான் குழந்தைங்களுக்காக கடவுள் ஒதுக்குற நேரம். அதுக்கப்புறம் பக்தர்கள், அதுக்கப்புறம் தான் கோயில், மசூதி, சர்ச்சு எல்லா இடத்துலையும் ப்ரேயர் நடக்கும் 4:45க்கு மேலே தான். ஸோ முதல் உரிமை குழந்தைங்களுக்கு தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து எழுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் பயங்கரமாக பாம்பு கனவு, இந்த கனவு, அந்த கனவுன்னு பயமுறுத்தி எழுப்பார். இல்லைன்னா அப்படியே தடவுற மாதிரியே இருக்கும், யாரோ கை வைக்கிற மாதிரியே இருக்குது. டக்குன்னு எழுந்திருப்பீங்க. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா மணி 2 ஆயிடுச்சு, கடவுள் வந்துட்டார் அப்படின்ட்டு. அடுத்தது உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரியே கேட்கும். இல்லாட்டினா பள்ளீர்னு ஒன்று அரைகிற மாதிரிலாம் இருக்கும், குத்துற மாதிரிலாம் இருக்கும், அல்லது கதவை எட்டி உதைக்கிற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு ஆரம்பத்தில் இது ஆச்சு. அப்போ எவன்டா வந்துட்டு நான் கத்துறேன். அப்புறம் தான் ஓ கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னு டைம் பார்க்குறேன், ஷார்ப்பாக 2. ஆச்சரியமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை இவ்வளவோ நடந்தும் நீங்கள் வந்து இதை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அப்புறம் கடவுள் என்ன பண்ண முடியும்? ஸோ இதுதான் அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஞானத்தை தொடர்ந்து கேட்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் கேட்காததாக இருக்குது. அப்போ நீங்களே அல்லாஹ் கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கும் அப்பா தானே அவர், நீங்கள் அப்பான்னு ஏற்றுக்காட்டினா கூட
ஸோ இந்த பிரதர் சொல்கிறது உண்மைதானா? உண்மையிலே நீங்கள் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறீங்களா? இருந்தால் என்னை நீங்கள் நம்ப வைங்க. நீங்கள் காட்சி காட்டுவீங்களோ ஏதோ ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பண்ணுறாரா இல்லையான்னு பாருங்கள். அதை சொல்லக்கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா காமத்தை விட விருப்பம் இல்லைன்னா கடவுளை என்ன பண்ண முடியும்? நீங்கள் கேட்காட்டினாலும் இது உண்மைன்றதை உங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கடவுள். அது உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்கள் போட மாட்டீங்க கமெண்ட்டில். ஸோ அதுதான் உண்மைன்னு தெரிந்தும் மறைக்கிறார்களே அப்படின்ட்டு குரானில் போட்டிருக்கும். சரி, மற்றபடி கடவுள் வர்றது ஞானத்தை கொடுக்க தான், அற்புதம் பண்ணுவதற்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் தீர்க்கமான அறிவுடையோனாகிய அல்லாவிடமிருந்தே உதவி கிடைக்கிது. ஸோ அந்த உதவியை இறைவனுடைய வழிப்படி நடக்கிறது தான். அதை தான் ஸ்ரீமத்துன்னு சொல்லுவோம். ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு பகவத்கீதைக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க கடவுளுடைய வழி. ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீமத் மகாபாரதம், ஸ்ரீமத் பைபிள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ கடவுளுடைய வழி அங்கே தான் இருக்குது. என்ன வழி? என் ஒருவனை நினைவு செய், தேகத்தை மறந்து நினைவு செய் அப்படின்னு இருக்கும். ஆனால் தேகத்தை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்கின்ற வார்த்தை தான் மன்மனாபவ அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கீதையை உபதேசம் பண்ணுறவங்களுக்கே அது தெரியாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் சொல்கிறதா நினச்சிட்ருக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு அர்த்தத்தில் அதை உபதேசம் பண்ணுறாங்க, கேட்குறவங்களுக்கும் அது புரியாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 127. அவன் உங்களுக்கு இவ்வுதவி புரிந்ததன் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழித்து விடுவதற்காக அல்லது அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காகவே ஆகும். அப்போது அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஏமாந்து திரும்பி சென்று விடுவர். எங்கே திரும்பி போவாங்க? ஏன்னா இங்கே ஸ்தூலமான யுத்தம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே கடவுள் பண்ணுற உதவி இந்த ஞானத்தை கொடுப்பது தான். ஸோ அதனால தான் கீதையில் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா நான் யுத்தத்தில் கலந்துக்க மாட்டேன், வழியை மட்டுமே சொல்லுவேன்வர். ஏன்னா கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். அந்த வழி கேட்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் தான் அவர் வழி சொல்கிறார். எல்லா மதத்தினருக்கும் போய் சொல்லுங்கன்றார். எல்லாரும் என்னோடய குழந்தை தான்றார். ஆனால் கேட்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? கேட்காதவர்கள் நிராகரிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பகுதியினரை அழிக்கிறதுக்காக இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கடவுளை அழிக்கணும் அப்படிலாம் நினைக்கல. ஒரு பகுதியினரில் பெரும்பான்மையினர் இல்லையா, ரொம்ப கம்மியானவங்க தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. ஸோ மற்றவர்கள் எல்லாமே அழிஞ்சு தான் போகிறாங்க. அழிஞ்சு போகிறாங்கன்றது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஆனால் மற்றவர்கள் இந்த ஞானத்தை எடுத்து பக்கவானவங்க டக்குன்னு வந்துடுவாங்க. போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அதுதான் நித்திய ஜீவன், மரணமில்லா பெருவாழ்வு. நித்திய ஜீவன்ட்டு பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா ஆத்மா தொடர்ந்து 5000 வருடமும் இருக்குது. இப்போ கிறிஸ்தவ ஆத்மான்னு பார்த்திங்கன்னா 2000 வருடம் தான் இருக்குது. அது வரைக்கும் மேலே தூங்கிட்டு இருக்கும். முஸ்லீம்கள் 1400 வருடம் தான். சீக்கிய தர்மம் பார்த்திங்கன்னா 500 வருடம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர், இந்த தர்மத்துக்கு பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இன்றைக்கி ஆதி சனாதனன்றாங்க. ஆதினா ஆரம்பம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சனாதனம்னா அழிவற்றது. ஆத்மா அழிவற்றது தான், ஆனால் அதோடைய நடிப்பும் அழிவற்றது. தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்குது. சொர்க்கத்தின் சுகத்தையும் பார்க்குது, நரகத்தின் துக்கத்தையும் பார்க்குது. ஸோ அப்போ ஒரு செகண்டு கூட இந்த சொர்க்கத்திலிருந்து விடுபடாமல் இருக்கிற தர்மம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் தோன்றிய அழிவற்ற தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தர்மம் எப்போ சுத்தமாக இல்லாத ஒரு நிலைக்கு போகுதோ அந்த நேரம் தான் இறைவன் மீண்டும் அந்த தர்மத்தை நிலைநாட்டுறார். இங்கே தர்மன்றது மதம். ஆனால் நம்ம படிச்சுக்கும் போது என்ன புரிஞ்சுக்குவோம்? அநியாயத்தை அழிச்சிட்டு நல்லது பண்ண வராரு கல்கி பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். வர்றது சிவபெருமான் தான், மனிதர்கள் கிடையாது, கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் எங்கேயும் போல, அவர் மறுஜன்மம் எடுத்து தான் யாருன்றதே மறந்து கிடப்பார். கடவுள் தான் ஞாபகப்படுத்துவார். எல்லா மத ஸ்தாபகர்களுக்கும் இது பொருந்தும். கிருஷ்ணர் மதத்தை ஸ்தாபனை பண்ணல, கடவுள் தான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ அப்போ கடைசியில் இப்போ இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் நிராகரிக்கிறவங்க ஒன்று சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, அல்லது இந்த ஞானத்தை எடுத்தும் அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு கடைசி ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் அப்படி வருவாங்க.
அதுவும் வேலைக்கார பதவி அந்த மாதிரி அடைவாங்க. ஸோ அதுதான் சிறுமைப்படுத்துவதற்காகவே ஆகும். ஸோ கடவுள் படுத்தலை, அதை புரிஞ்சுக்கணும். நாம் அப்படி பண்ணிக்கிறோம். கடவுளுக்கு எல்லோரையும் ராஜாவாக்கி பார்க்கணுன்னு தான் ஆசை. ஒரு டீச்சருக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. அவர் ஒன்றா தான் ஒழுங்காக தான் நடத்துகிறாரு, ஆனால் எடுக்கிறவங்கள வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது அவர்கள் நஷ்டம் அடைந்து ஏமாந்து திரும்பி சென்று விடுவார். எப்போ கடைசியில் காட்சி கிடைக்கும். கடைசியில் யாராருக்கு என்னென்ன பதவி கிடைக்குது சொர்க்கத்தில்ன்றதை பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். மற்றவர்களும் பார்ப்பாங்க, பட் மற்றவர்களுக்கு வந்து ஐயோ இவங்க சொன்னாங்களே நம்ம கேட்கலையேன்னு துடிப்பாங்க. மற்றவர்கள் இந்த ஞானத்தை எடுத்தோம் நாம் காமத்தை விடாமல் விட்டுட்டோமே, அதனால் வேலைக்காரன் பதவி என்ன பதவின்னு தெரியும், அதுதான் கொடுமை. ஸோ ஏமாந்து திரும்பி சென்று விடுவார் அப்படின்ட்டு இருக்குது. 128 நபியே, இக்காரியத்தில் நாம் கட்டளையிட்டதை தவிர உமக்கு யாதொரு அதிகாரமும் இல்லை. ஒன்று அவன் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அவர்களை வேதனையும் செய்யலாம். அதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவர் அப்படின்ட்டு போட்டு இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இன்னுமே நல்லா தெளிவாக இருக்கும். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அது என்னென்னா, உமக்கு இவ்விஷயத்தில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் அவர்களை மன்னித்து விடலாம், அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதின் காரணமாக வேதனைப்படுத்தலாம். என்னென்னா, ஞானத்தை கொடுக்கறதோட உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு இல்லையா? கொடுக்கணும், எல்லோருக்கும் செய்தியை கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, இன்னும் கேட்டிங்கன்னா கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானத்தை கொடுங்க. ஸோ மற்ற தர்மத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றார். ஆனால் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஆனால் அவங்க வந்து அதில் நம்ம தேவதை தர்மத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீமாக இருப்பாங்க, கிறிஸ்டினாக இருப்பாங்க, அந்த மதத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. மற்றவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அவங்களுக்கு இது புரியவும் செய்யாது. அதனால் நம்ம வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படி இப்படின்லாம் சொல்ல தேவை. ரைட்டுன்றதை மட்டும் சொல்லுங்கள். இது ரைட்டுனாலே மற்றது தப்புன்னு தான் அர்த்தம். பட் ரைட்டு எதுவோ அதை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். மற்றபடி அவங்க வந்து அவங்க முயற்சிக்கு ஏற்ப ஆரம்பத்திலே வராங்களா, அதாவது அவங்க மதத்திலே இப்போவே இந்த ஞானத்தை எடுத்தால் சொர்க்கத்துக்கே வந்துடுவாங்க, ஒரிஜினல் சொர்க்கத்துக்கே வந்துடுவாங்க. பட் ஞானத்தை எடுக்காட்டினா கூட சரி அல்லாவே நட்சத்திரமாக நினைக்கணும் அவ்வளோதானன்ட்டு நினைக்கிறாங்க. மற்றபடி அவங்க மதத்தில் உள்ளபடியே காமத்தை விடலை, கரிமீனை விடலை அப்படின்னா சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. பட் அவங்க மதத்தில் ஆரம்பத்திலே வந்துடுவாங்க இல்லையா? இப்போ 1400 வருடம் முன்னாடி முஸ்லீம் மதம் தோன்றதுன்னா அப்போவே வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது சொர்க்கமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரிஜினல் சொர்க்கத்தோட கம்பேர் பண்ண முடியாது, பட் அவங்க பார்த்ததில் அது சொர்க்கம். ஸோ அப்படி வருவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய முயற்சியையும் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்து இருக்குது. ஏன்னா இதை ஏற்றுக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தானே இல்லை? நம்ம என்ன சொன்னாலும் ஏடாகுடமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாதுன்னு நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி பார்க்குறோம். சில சமயம் அவங்க எழுந்திருப்பாங்க. கடைசியில் அந்த துக்கம் பயங்கரமாக துக்கம் தொண்டை அடைக்குதுன்றாங்க, அந்த மாதிரி துக்கம் வரும்போது புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த ஞானம் அவங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கப்புறம் முயற்சி பண்ண டைம் இருக்காது. அல்லாவை மட்டும் நினைப்பாங்க. பட் காமம் கோபம் இதெல்லாம் விடணும்னா ரொம்ப நேரம் நினைத்து தூய்மையின் சக்தியை நிரப்பணும். அந்தளவுக்கு கடைசி நேரத்தில் டைம் இருக்காது. இங்கேருந்து தப்பிச்சா போதும்ன்ட்டு இறைவனை நினச்சி மேலே போவாங்க. சரி, வானங்களிலும் பூமியிலும் 129 வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அல்லாவுக்கே உரியவை. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான், இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், பெருங்கருணையாளன். ஸோ இது வந்து ஒரு முஸ்லீம் மதத்துடைய ஒரு பேஸ் சொல்லலாம், நம்பிக்கையுடைய அஸ்திவாரம் இது. என்னென்னா கடவுள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார். ஒருத்தனை தண்டிக்கணும்னா காரணம் இல்லாமல் தண்டிப்பார், ஒருத்தனை கொடுக்கணும்னா காரணம் இல்லாமல் கொடுப்பார், இப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லாததுனால இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மறுபிறவி இருந்தால் அவன் பாவம் செஞ்சான் அதனால் பிறந்தான்னு சொல்லலாம். இப்போ எதுவுமே இல்லையே, ஒரே ஜென்மம் தானே, ஏன் ஊனமாக பிறக்கிறோன்னா அது அவர் இஷ்டம், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கடவுள் பண்ணுறது கிடையாது. சொர்க்கமாகத்தான் படைக்கிறார், அனைத்தும் நிரம்பியதாக தான் படைக்கிறார். லேட்டாக வரவங்க கூட முதல்ல வரும்போது எல்லாம் நிரம்பி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில்
மற்றவர்களோட சேர்ந்து நரகத்தில் தான் மதங்களே வருது. ஸோ அப்போ வரும்போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து தேவதை தர்மம் பாரதத்தில் தோன்றுது. அது பிற்காலத்தில் ஹிந்துன்னு சொல்லிடுறாங்க. மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு நாட்டில் தோன்றுது. ஏன் அப்படின்னா பாரதம் கெட்டு போக ஆரம்பிக்குது, காமத்தில் விழ ஆரம்பிச்சிடுது. விழும்போது தான் அது நரகமாகுது. ஸோ அதுக்கு பிறகு தான் மற்ற மதங்கள் வருது. எங்கே? வேறு நாட்டில் தோன்றுது. ஏன்னா இங்கே வந்துட்டால் பாரதவாசிகள் கெடுத்துடுவாங்க. ஸோ அதனால் பாரதவாசிகளை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவங்கள வெளியில் படைச்சி அவங்க நல்ல சுகமாகவே இருப்பாங்க ஆரம்பத்தில். இப்போவும் வந்து ஒரு சில முஸ்லீம் நாடுகள் மட்டும் பணக்கார நாடாக இருக்குது. சரி, ஒரு சில முஸ்லீம் நாடுகள் ரொம்ப கொடூரமாக சண்டை, யுத்தம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை, இந்த மாதிரி இருக்கிற நிறைய நாடுகளை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இது கடைசி நேரம். ஸோ வானங்களில் பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாவுக்கே உரியவை, அதாவது அவர் படைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. படைக்கிறதுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜூம் மந்திரகாலி போட்டு படைக்கிறதுல எப்போவும் தான் பறவை இருக்கும், எப்போவும் தான் மனிதர்கள் இருப்பாங்க. மனிதனுடைய குணத்தை மாற்றும் பொழுது அந்த உலக அழிவுக்கு பிறகு இந்த பூமி சொர்க்கமாக்கப்படுது. உங்கள் குணத்திற்கேற்ப இந்த உலகம் பக்காவாக இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி அந்த சிங்கம் போன்ற குணங்களுக்கு கூட அந்த மிருக குணம் போயிடும், தாவரத்தை தான் சாப்பிடும். மனிதனுடைய குணத்தை பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி கடவுள் பெருங்கருணையாளன்றது மட்டும்தான் இதில் உண்மை. அவர் மன்னிக்கிறது வந்து கடவுளை தான் நம்ம அதிகமாக நிந்தனை பண்ணிட்டோன்றார். குறிப்பாக இந்து மதத்தை சொல்கிறார். என்னென்னா கல் முள்ளுலெல்லாம் கடவுள் இருக்கிறார். குரான்லேயும் இருக்குது, அல்லாஹ் இல்லாத திசையே கிடையாது அப்படின்னா அர்த்தம் எங்கும் இருக்கிறாருன்னு ஆயிடுது. சரி, அப்படி கிடையாது கடவுள். அவர் மன்னிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடகத்தின்படி இது நடக்குது, உங்களுக்கு பதிவாக இருக்குது, அது பண்ணுறீங்க, நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஞானத்தை கொடுக்குறாரு. ஏற்றுக்காட்டினாலும் அது அவங்களுடைய அதிர்ஷ்டம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர கடவுள் யாரையும் வெறுக்கிறது கிடையாது எப்போவுமே. மற்றபடி வேதனை செய்கிறது அவருடைய வேலை கிடையாது, நன்மை செய்கிறது தான் அவருடைய வேலை. இன்னும் கேட்டிங்கன்னா கடவுளை நிராகரிக்கிறவங்களுக்கும் அவர் நன்மை தான் செய்கிறார். இப்போ மற்ற மதத்தினர் அல்லது நாஸ்திகர்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு கடைசியில் பயங்கர தண்டனை கிடைக்குதுல்ல, அதுவே நன்மை தான். ஏன்னா அந்த தண்டனையில் தான் அவன் காமம், கோபம் இதையெல்லாம் விடுவான். அந்தளவுக்கு மோசமான நிலைக்கு நெருக்கப்படுவாங்க. இப்போ பாலஸ்தீன், உக்ரைன் போன்ற இடத்துலாம் எப்படி ஒரு பயத்திலே இருப்பாங்க, குறிப்பாக பெண்கள். அப்போ அதுதான் அவங்களுக்கான தண்டனை. இதுக்கு முன்னாடி ஆண்களாக பிறந்து செய்த பாவத்திற்கான தண்டனை பெண்களாக, விதவைகளாக, சிங்கிள் மதராக, மொழி தெரியாத வேற ஒரு அந்நிய நாட்டில் உக்ரைன் பெண்கள்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. என்ன மாதிரி சித்திரவதையெல்லாம் அனுபவிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அது வடகொரியாவில் பிறந்தா இன்னும் கொடுமை. ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அது இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே மோசமாக மாறும். கடைசியில் பாரதமே ரொம்ப கேவலமாக மாறிடும். கடைசியில் இப்போ பார்க்குறோம்ல எவ்வளோ பாலியல் குற்றம் இருக்குது. இத்தனை சிசிடிவி கேமரா, சட்டம், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும்போதே இது எதுவுமே கடைசியில் இருக்காது. அப்போ என்னென்ன நடக்கும்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதில் அப்போ என்னென்னா அந்த நேரம் அந்த காமம்னாலே வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு காமத்தினால பாதிக்கப்படுவீங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆணாக இருந்து காமன்னு இருப்பீங்க, அடுத்தது நீங்கள் பெண்ணாக பிறப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போதே பாலியல் கேங் ரேப் இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கும்போது துடிப்போம் நம்ம. ஸோ அடுத்தது உயிர் பிரியும் போது உங்களுக்கு தெரியும் இதனால தான் இது வந்துச்சுன்னும் போது அப்போ உங்களுக்கு வந்து காமத்தின் மீது ஒரு வெறுப்பு வரும். ஸோ அப்படி உங்களை வந்து தூய்மைப்படுத்தி அதன் மூலமாக தான் அடுத்த கல்பத்தில் நீங்கள் சொர்க்கத்துக்கு வராட்டினா கூட அந்தந்த மதத்தில் இப்போ கடைசி ஜென்மத்தில் இந்த தண்டனை கிடைக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஜென்மமாவது நீங்கள் எடுப்பீங்க. ஸோ 2-3 தலைமுறை முன்னாடி உலகம் இப்போ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த சொர்க்கத்துக்கு நாம் போகணும், அதுதான் நம்முடைய லட்சியம். கடவுள் பெருங்கருணையாளன் தான், ஆனால் அந்த கருணையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். கடவுள் சொர்க்கத்தை கொடுக்குறாரு தான், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு வருவதற்கான குணங்களை உங்களுடையதாக மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்களா இல்லையான்றது நிச்சயிக்கப்படுத்தே தவிர கடவுள் உங்களை வந்து சொர்க்கத்துக்கு வரக்கூடாதுன்னு தள்ளலை. கடவுள் ஆக்சுவலாக சொர்க்கத்துக்கு வர்றதே கிடையாது. அதனால தான் கடவுள் சொல்கிறார், நான் உங்களை மேலேருந்து அனுப்பல, அது தானாகவே நடக்கும்ன்ற. நீங்கள் இப்போ தகுதி ஆகிட்டீங்கன்னா உங்கள் குணமும்
இந்த பூமியுடைய குணமும் எப்படி மேட்ச் ஆகும்போது டக்குன்னு வரும். உங்களுடைய குணம் மோசமாக இருக்கும்போது இந்த உலகமே மோசமான பிறகு தான் நீங்கள் பிறக்கவே ஆரம்பிப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.